ரொம்ப நல்லதுமா. நல்லபடியா தொழிலை செய்யுங்க. இப்ப நான் சொல்றேன், நீங்க பெரிய ஆளா வரப்போறீங்க. சார் மாதிரி வீட்டு பெண்களை முன்னேற்றுறவங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா பெண்கள்லாம் முன்னேறிடுவாங்க. சாருக்கு தான் நன்றி சொல்லணும். வரேம்மா, வரேன் சார், வரேன் வரேன் சௌத்ரா, போயிட்டு வாங்க. அக்கா, சாமிக்கு கற்பூரம் காமிச்சிருங்க. பார்த்தீங்களாண்ணே, வீட்டு ஆம்பளை ஆளுகளுக்கு காப்பியை போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுப்புட்டு அங்கே போய் அரைக்கிறதும் புளியை கரைக்கிறதும். இந்த நந்தினி எல்லாம் இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிறத நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். வீட்டு வேலை சொன்னால் சீக்கு வந்துடுது, ஊருக்கு சமைச்சு போடணும்னா தெம்பு வந்துடுது. நீ காப்பியை குடி. இந்தா. பாத்தியாடா கதிரு, போய் வேலை செஞ்சுக்கிட்டு தேவையில்லாத. சக்தி, எல்லாம் ரெடி, வேனை வர சொல்லிடு. சரி வேணி. ஆமா, இதுதான் இந்த கரண்ட் வச்சு. அக்கா என்னங்க? இன்னும் ஓகே ஓகே. இதே மாதிரி காது வச்சது எங்க அது? அண்ணா வண்டி உள்ள கொண்டு வாங்க. இதோ இந்த வாய். என்ன சொன்னாங்க சக்தி? இதோ வராரா அண்ணி. அண்ணா போயிட்டு ரிவர்ஸ்ல வாங்க.
வாங்க 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 உங்க லெஃப்ட்டுக்கு வாங்க உங்க லெஃப்ட்டு வாங்க வாங்க வாடா. சத்தி, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இந்த வாடகை வண்டியெல்லாம். எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு சொந்த வேன் வாங்கிடணும். அதுல தான் சாப்பாடுலாம் அனுப்பணும் இனிமே. அந்த வேன்ல நல்லா கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு தமிழ் சோறுன்னு நல்லா பெருசா எழுதணும். அது மட்டும் இல்ல, நீங்க வாயேன், இங்க நில்லு. அக்கா நீங்க இப்படி திரும்பிக்கங்க, நீ இப்படி திரும்பு. அக்கா நீங்க வாங்க, இப்படி நில்லுங்க. இப்படி இப்படி. நான் இப்படி நிக்கிறேன். இப்படி மேல பாருங்க. செஃப் கேப் போட்டுட்டு 4 பேர் இப்படி நிக்கணும். இதுதான் லோகோ. சித்தி உட்காருங்க சித்தி, ஏன் சுத்திட்டே இருக்கீங்க? இல்ல, சமையலாம் செஞ்சு அனுப்பிட்டோம், இன்னும் ஒரு தகவல் கூட இல்ல. இவர் படக்குன்னு ஒரு போனை போட்டு, இந்தாமா சமையல் கொடுத்து அமிச்சிங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா இல்ல, இதுல உப்பு கூட, இதுல காரம் கம்மி, ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல. எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. எனக்கு ஒரு மாதிரி தவிப்பா வருது, எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு வருது, எனக்கு ஒரு மாதிரி. இந்த குடிங்கக்கா இப்ப சரியா இருந்தா